அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் சோசியலில் என்ன ப்ரொமோட் சொல்லி பார்ப்போம். கோமதி சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. வீட்டில் லஞ்ச் டைம் வந்துருச்சு. அந்நேரம் வந்து பழனி அவங்க தம்பி வராரு, வந்து சாப்பிட்றாரு. எப்போ பார்த்தாலும் இதே குழம்பு, இதே சோறு, இதே அப்பளம் தானா, என்னக்கா ஒரு மட்டன் எடுத்து வச்சு சமைக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஆளை பாரு ஆளை, மட்டனை சமைக்கணுமா? ஈடை மாதத்தில் 30 நாள் இப்படியே கறி மீன் முட்டை அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தால் எப்படிரா? அப்பப்போ காய்கறியும் சேர்க்கணும்ல, அதானே உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், சேர்த்துட்டாலும் என்ன இந்த குழம்பு தான் ஊற்றப்போகிற, ஊற்று அப்படிங்கிறாங்க. சரின்னு ஊற்றிடுறாங்க. ஆமாம், எங்கடா அம்மா வீட்டில் அண்ணியை 2 நாளாக காணோம் அப்படிங்கிறாங்க. அண்ணியை எந்த அண்ணி அப்படிங்கிறாங்க. அதான் வடிவண்ணிட்டானே. ஓ அவங்களுக்கு உடம்பு சரியில்லைக்கா அப்படிங்கிறாங்க. ஐயோ உடம்பு சரியில்லை, என்னடா அப்படிங்கிறாங்க. தெரியலக்கா, என்னதுன்னா எனக்கு தெரியாது, உடம்பு சரியில்லைன்னு தெரியும்னே. ஏன்டா இந்த தான் இருக்குது, போய் பார்த்துக்கிட வேண்டியதானடா அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. ஆனான்ட்டு போகணும் தான் காசு. ஆனால் ராஜி விஷயத்தில் அண்ணியோட நகை எல்லாமே அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சா. ஸோ அதுலேருந்து அந்த வீட்டுக்கு போகிறத கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டேன். அதனால தான் இப்போதைக்கு போகிறதில்ல அப்படின்னு சொல்லி பழனி சொல்கிறாங்க. அதை விட ஏன் அம்மாவை பார்த்தே 3 நாள் ஆச்சுன்னா பார்த்துக்கோ ஏன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லடா இருக்கட்டும்டா, போய் அன்றைக்கி என்னாச்சு ஏதுன்னு போய் கேட்டு விசாரிச்சுட்டு வாடா அப்படிங்கிறாங்க. சரிக்கா சரி போகிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஜீவா அந்த இடத்துல கரெக்டாக வர்றாரு. என்னடா நீ இப்போ தான் சாப்பிட வந்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி போய் கையை காலை கழுவிட்டு வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறேங்கிறாங்க. சரி அவரும் போகிறாரு, போய் கையை காலை கழுவிட்டு வந்து உட்காராரு. திருப்பி வீட்டில் எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. அம்மா மீனா எங்கள் அம்மான்னு. என்னடா மீனா எங்க நீ இப்போ கேட்குறா? அவள் என்னடா ஆஃபீஸ்லலாம் இருப்பா, இப்போ இங்கே எப்படி இருப்பா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, அவளுக்கு ஃபோன் போட்டு பேசினாலாமா எதுவும் உனக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு இருக்கிறா பேச போகிறா, காலையில் கிளம்பி போவா, திருப்பி அடுத்து சாயங்காலம் வந்துடுவா, அதுக்கடுத்து கேப்பில் எதுக்கு ஃபோன் போட்டு என்கிட்ட பேச போகிறா, அதெல்லாம் என்கிட்ட பேச மாட்டா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் மீனாவுக்கு ஃபோன் போட்டேன், ஃபோன் எதுவும் சுவிட்ச் ஆஃப்னே சொல்லி வருது, எதுவுமே ஃபோன் போக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள மீனை கூட உன்னால் பேசாமல் இருக்கே முடியலையே, இப்போ பார்த்தாலும் மீனாக்கு ஃபோன் போட்டுகிட்டே இருப்பியோ அப்படிங்கிறாங்க. இப்போ மட்டும் இல்லை, அப்போலேருந்து ஃபோன் போட்டுகிட்டே இருக்கேன், அப்போலேருந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வருது அப்படிங்கிறாங்க. தெரியலையேடா என்னென்னு. அவங்க எல்லாம் காலையில் ஒன்று போல் தான் எல்லாம் கிளம்பி போனாங்க. ராஜி மயில் மீனா எல்லோரும் தான் போனாங்கன்னு. ஓ அப்படி, ஆமாம் மயில் எங்கே போனா அப்படின்னு சொல்லி பண்ணி கேட்குறாரு. அவங்க அம்மாகிட்ட பண்ணிட்டு போனாடா அப்படின்னு. அப்படியா சரிக்கான்னு. அப்போ ராஜி போயிருக்கானா, ராஜிக்கு என்ன எதுவும் கேட்டால் ஃபோன் போட்டால் தெரியுமில்ல அப்படின்ட்டு ஒன்றுச்சிக்கமாக ராஜிக்கு ஃபோன் போடுறாங்க. 3 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அக்கா செந்தில் மாமா தான் அக்கா ஃபோன் போடுறாங்க அப்படின்னு. என் ஃபோனு போட்டிருப்பாங்க, என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லி வந்திருக்கும், அதனால தான் உனக்கு போடுவாங்கன்னு. ஆமாம் உங்கள் ஃபோன் எதுக்கு சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. அது சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும் என் ஃபோன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா சரி அட்டன் பண்ணி கேட்கட்டுமா, அந்தாங்க பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. நான் பேசுனா நம்ம எல்லோரும் ஒன் போல் இருக்குன்னு தெரிஞ்சிரும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா சரி நான் அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ராஜி, நீ ஏன் காணே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வேறு பேசிக்கலாம் சரியா. இப்போ தான் நம்ம நிம்மதியாக கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சாப்பிட்டுலாம் வந்து எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ போய் இதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், வேறு பேசிக்கலாங்கிறாங்க. அடுத்து நடந்து வராங்க. சரி இந்தாங்க நீங்கள் இந்த பையன் கொண்டுட்டு வீட்டுக்கு போங்க, நான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆஃபீஸ் தான் லீவ் போட்டிங்களேக்கா ராஜி கேட்கவும். லீவ் போட்டேன், ஆனால் இப்போ ஒரு எமர்ஜென்சியாக ஒரு வேலை இருக்குது, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்க்கா நாளைக்கு போய்க்கலாம்ல, இன்றைக்கி லீவ் போட்டு வாங்கலை வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை இன்றைக்கி இந்த வேலை இன்றைக்கே கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து சரி பையன் என்கிட்ட கொடுந்து மயில் வாங்கிடுறாங்க. அடுத்து அவங்க 2 பேரும் அங்கே வீட்டுக்கு போயிட்டு வரணுன்னு கிளம்பிடுறாங்க. அடுத்து இவர் வந்து ஜீவா அவங்களே ஃபீல் பண்ணி போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்னடா கோழி மாதிரி குறிச்சிக்கிட்டே இருக்கலாம்ல, அள்ளி எடுத்து சாப்பிட்றான்னு கோமதி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பழனி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு பின்னாடி போய் கைக்குள்ள ஒரு இடத்துல குளப்புறத்தில் போய் அவர் வந்து அங்கனக்குள்ளே ரவுண்டு போட்டு கல் மேலே ஒன்று ஒன்றா போடுறாரு. அந்த ரவுண்டுக்குள்ளே சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. கதிர் பார்த்துறாங்க. என்னம்மா இது ஒன்று இல்லைடா, அந்த ரவுண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு கல்லாவது விழுந்துடணும், அப்படி ஒரு கல்லாவது விழுந்துருச்சுன்னா தை மாதம் எனக்கு கல்யாணம் ஆயிரும்டா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அது சரி, ஏன் மாமா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுட்டே இருக்கிறதுக்கு ஏதாவது லவ் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிறாரு கதிர். லவ்வா நானா போட இந்த வயசில் போய் யாரடா லவ் பண்ண மாமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, காதலுக்கெல்லாம் லவ் எதுவுமே வயசு எதுவுமே கிடையாது தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறாரு. ஆமாம் மாமா அப்படின்ட்டு ஒரு கத்திர ஃபோன் வருது. ஓகே சார் அப்படியே சார் இன்னைக்கா சார் வந்துடுறேன் சார், லொக்கேஷன் நீங்கள் சொல்லிடுங்க சார், நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு ஃபோன் போட்டு பசிட்டு வச்சிடுறாங்க. யாருடா அண்ணே, வேறு யார், எங்கள் முதலாளி தான் அண்ணே. என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி எங்களுடைய முதலாளி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தஞ்சாவூர் போகிறாங்களாம், அதான் ஆக்டிங் டிரைவர் வரையான்னு கேட்குறாங்க. நான் வரேன்னு சொல்லிட்டேனே. என்னடா வழக்கம் போல் சனி ஞாயிறு தானடா நீ போகுவ, இப்போ என்னடா போகிறேங்கிற இப்படி ஊடால ஓடி அப்படிங்கிறாங்க. ஆமாம் வேலைன்னு வந்தால் போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஃபுட்டு வந்து டெலிவரி பண்ணுவியா, அது நீங்கள் போகலையானே. இல்லை அதுவும் போவேன்னே. என்னடா நீ எப்பா நான் ஒரே ஒரு வேலை தான் பார்க்குறேன், அதுக்கே எனக்கு ரொம்ப டயர்டாகுது, நீ என்னடனா காலேஜுக்கு போகிறேங்கிற, அடுத்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுறேங்கிற, அதுக்கடுத்து ஆக்டிங் டிரைவராக போகிறேங்கிற, எப்படா தூங்குவோம் எப்படா ரெஸ்ட் எடுப்ப, உடம்பு விட்டு போயிருண்டா அப்படிங்கிறாங்க. வேறு என்னம்மா பண்ண சொல்கிற, நம்ம வீட்டில் எல்லோரும் பணம் காசு நல்லா நிறையவே இருக்கும், ஆனால் நம்ம எல்லாமே சிக்கனமாக வளர்ந்து பழகிட்டோம். ஆனால் ராஜி
ராஜி அப்படியா, அவள் வந்து பணக்கார வீட்டில் பிறந்திருக்கா, அவளுக்கு கேட்டதெல்லாம் உடனே உடனே அவங்க வீட்டில் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்போ அவளுக்கு வந்து தேவைகள் நிறைய தேவைப்படுதில்ல மாமா, அவள் கேட்குறது எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கு நான் இப்போ நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக நான் எல்லா இடத்துக்கும் வேலைக்கு நிறைய வேலைக்கு போய் தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஏன்டா டேய், நீ இத்தனை இது நாளாச்சு ராஜியை பற்றி புரிஞ்சது இவ்வளோதானா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாடா, அந்த பிள்ளைலாம் அது இதுன்னு சொல்லி அப்படிலாம் ரொம்ப உதாரித்தனமான செலவு பண்ண மாட்டாடா, அவளும் ரொம்ப சிக்கனமாக இருப்பாடா, நீ அவளை பற்றி இவ்வளோ தாண்டா தெரிஞ்சிருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் இல்லை மாமா அப்படிங்கிறாங்க. சரி, இதே இந்த ராஜி தானடா சொன்னா, நீ வந்து கஷ்டப்படக்கூடாது, உனக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கணுங்கிறக்காரனாடா டியூஷனுக்கு போகிறேன்னு சொன்னால், அப்போல்லாம் நீ எதுக்கடா கோவப்பட்ட அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அப்பாவுக்கு தெரியாமல் போய் பண்ணினது எல்லாமே தப்பு தானே அப்படிங்கிறாங்க. சரிடா, அந்த உலகத்தில் யாருடா அது எதுவுமே எல்லாட்டையும் ஓப்பனாக பேசி எல்லாத்தையும் செய்கிறாங்களா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு மறைவு இருக்குடா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒளிவு இருக்குடா, எல்லாம் மறைமுகமாக தான்டா செய்ய முடியும். சரி, இவ்வளோ பேசுறீல்ல, நீ செந்திலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியே, அது உங்கள் அப்பாட்ட சொல்லியா வச்சா? சரி, அதோடு நீ கல்யாணம் பண்ணியே, நீயாவது வீட்டில் சொல்லி வச்சியாடா? நீ திருட்டுத்தனமாக யாருக்கும் தெரியாமல் தானடா பண்ண? ஏன் வீட்டில் எல்லாருக்கும் சொல்லி பண்ணியிருக்க வேண்டியதானே? உனக்கு வந்தால் ஒன்று, அவளுக்கு வந்தால் ஒன்றாடா? அப்போ நீ செஞ்சது தப்புன்னு அவள் செஞ்சது தப்புடா, நீ செஞ்சது கரெக்டுன்னு அவள் செஞ்சது கரெக்டு தான். உனக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? என்னடா நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கூடா அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஒன்று கதிரி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து ஜீவா காட்டுறாங்க. ஜீவா வந்து மீனாவோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே போய் மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன செந்தில், இன்றைக்கி என்ன மீனா லீவு இல்லை, அப்புறம் ஏன் இங்கேருந்து தேடுறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இன்னொரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் சொல்கிறாங்க. ஐயோ ஆமாம், காலையில் சொன்னால் நான் தான் மறந்துட்டேன், பழக்க தோசத்தில் இந்த பக்கமாக வரும்போது அப்படியே பார்த்துட்டு போகலான்னு நின்றுட்டேன். என்னங்க சார் 24 மணி நேரமும் பொண்டாட்டியை பற்றியே நினச்சிட்டு இருப்பீங்களா, போங்க அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. இங்கேயும் வரல, அப்போ எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்கார். அடுத்து ராஜி மயில் 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. இரு ராஜி, நம்ம 2 பேரும் ஒன்போல வரதை பார்த்தா வீட்டில் வந்து என்ன 2 பேரும் ஒன்போல வரீங்கன்னு சொல்லி கேட்பாங்களே, என்ன சொல்லலாம் அப்படின்னு. இதில் என்னக்கா இருக்குது, 2 பேர் அடுத்தடுத்த பஸ்ஸுக்கு வந்தோம், பஸ் ஸ்டாப்பில் பார்த்து பேசிட்டு வந்தோன்னு சொல்ல வேண்டியதானே. பாரு எவ்வளோ ஈஸியாக இருந்ததுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். நான் இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன சொல்லலான்னு. சரி, அதே சொல்லிடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்கே என்னென்னா அரசி ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடி எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்து பேக்க சிரிச்சிக்கிட்டே இருக்கேன்னு கோமதி திட்டுறாங்க. அம்மா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருந்தாம்மா, அதை பார்த்து சிரிச்சேவனு. என்னது அவன், நான் அப்போ பசங்க கூட நீ மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா, என் கூட காலேஜில் படிக்கிறவன் ஒன்று, காலேஜில் படிக்கிறதால காலேஜில் பேசி முடிக்க வேண்டியதானே, இங்கே எதுக்கு வீட்டில் வந்து அதுவும் ஃபோனில் வேறு மெசேஜ் பண்ணி அதுக்கு வேறு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிட்டுறேன் பாருன்னு. அம்மா, இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லி இதை பேசிகிட்டு இருக்கீங்களா அம்மா, இதில் ஒரு மேட்ரே கிடையாதுமா அப்படிங்கிறாங்க. அடுத்த 2 பேரும் உள்ளே வந்துடுறாங்க. என்ன 2 பேரும் ஒன்போல வர்றீங்க அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. இப்போ தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம், நம்ம 2 பேரும் ஒன்போல வந்தால் வீட்டில் கேட்பாங்கன்னு. நான் ஒரு பஸ்ஸில் வந்தேன்னா பின்னாடி இன்னொரு பஸ் வந்துச்சா, பார்த்தா ராஜி அந்த பஸ்ஸில் இறங்கி வந்துட்டுருக்கா. சரின்னு 2 பேரும் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒன்போல பேசி வந்துட்டு இருந்தோம். சரி, நீங்கள் எதுக்கு கோமதி வந்து நீங்கள் எதுக்கு அத்தையை அவளை திட்டிகிட்டு இருக்கீங்க, அரசி எங்கேயோ பாரு, அவன் ஒரு பையன் கூட பேசி சிரிச்சு விளாண்டுட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை, இதெல்லாம் இப்போ சகஜம் அத்தை அப்படிங்கிறாங்க. பாருங்க அண்ணி, அதை தான் சொல்கிறாங்கண்ணே. சரி மயிலே, நீ என்ன இப்போ கையில் இவ்வளோ பெரிய பையன் வச்சுருக்கண்ணே? அதுவும் அம்மா வீட்டிலேருந்து நான் துணிமணி கொஞ்சம் இருந்துச்சா, அதனால் ஒரு சில புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறா. ஓ புடவையா, சரி, புடவைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கே காட்டேன் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு ராஜிக்கு மயிலுக்கும் ரொம்ப பக்குன்னு ஆகிப்போகுது. இல்லை இதெல்லாம் பழைய புடவைனே, பழைய புடவையாக இருந்தால் என்ன, எப்படி இருக்கு என்னென்னு பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அப்படியே அப்படிங்க ராஜி வந்துட்டு, நீங்கள் எப்பேற்பட்ட ஆள், நீங்கள் போய் எப்படி பழைய புடவையை போய் பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத்தேனே, எப்போடி என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கூடுவோமேனு கோமதி கேட்குறாங்க. ஐயோ அத்தை, எனக்கு ஒரு தலைவலி மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு காஃபி மட்டும் சூடாக போட்டு தரீங்களே. நினச்சேன் நீ காலையிலேயே தலையை தொட்டாமல் உயிரவன் போகும்போதே நினச்சேன் உனக்கு தலைவலி வரணும், பார்த்தியா வந்துருச்சுல, நைட்டு நீ மறக்காமல் ஆவி பிடினே. சரி அத்தையே, ஆவி பிடிக்கிறேன்ட்டு ராஜின்னு சொல்கிறாங்க. சரின்னு இவங்க காஃபி போட போயிடுறாங்க. ஆனால் மயிலை பார்த்துட்டு, மயில் உனக்கு காஃபி வேணுமுன்னா, இல்லை அத்தையே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ராஜி வந்துட்டு சீக்கிரமாக போங்க அப்படிங்கிறாங்க. உடனே சீக்கிரம் பையை தூக்கிட்டு மயில் உள்ளே போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு செந்தில் காட்டுறாங்க. செந்தில் வந்து ஃபோன் போடுறாரு. அப்பயும் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லி வருது. மீனாவுக்கு என்ன இப்பயும் சுவிட்ச் ஆஃப் வருதுன்னு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டேவும் கதிருக்கு ஃபோன் போடுறாரு. கதிர் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது, என்ன சொல்லுண்ணே, என்ன வேலையாக இருக்கியாடானே? இல்லை சொல்லுண்ணே, எங்கே இருக்க நீ? அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட தான் நீ அங்கேயே நான் வந்துடுறேன், என்ன எதுவும் பிரச்சனையா, உன் குரல் ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு செந்தில் கேட்கும். ஆமாடா, ஒரு பிரச்சனை தான்ட்டு இவங்களும் வந்துடுறாங்க. வந்து பேசுகிறாங்க. என்னென்ன அப்படிங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க. மீனா வந்து இந்த மாதிரி காலையில் ஃபோன் போட்டால் மெசேஜ் பண்ணா, நான் எதுக்குமே ரிப்ளை பண்ணல, அவள் எப்பவுமே வழக்கம் போல் இந்த மாதிரி இருப்பா, அடுத்து சரியாயிருவா, ஆனால் நான் தான் கொஞ்சம் ஓவராக போயிட்டேன், அவள் எங்கே போயிட போகிறா, இங்கே தான் என்ன இருந்தாலும் இருப்பாங்கிற அந்த ஒரு தெனாவட்டில் அவள் என்கிட்ட பேச வரும்போதுலாம் நான் அவள் கூட பேசவே இல்லை, ரொம்ப திமிராக கொஞ்சம் கோவமாக தான் நடந்துக்கிட்டேன். இப்போ என்னடனா அவள் ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, அவள் எங்கன்னு தெரில, வீட்டில் அம்மாட்ட கேட்டால் இல்லைங்கிறாங்க, ஆஃபீஸில் கேட்டால் லீவுங்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்கடா, அவளை காணுண்டான்னு சொல்லி புலம்புறாரு. ஆனால் பதறானே, வானே நம்ம 2 சேர்ந்துட்டுறான், இதுக்கு அம்மாவுக்கு ஒரு ஃபோன் போடேங்கிறாங்க. ஃபோன் போட்டு கேட்குறாங்க மீனா வந்துட்டாலான்னு. இல்லைடா, இன்னமும் அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது, அவன் வீட்டுக்கு வர நேரம் தான், வந்தோடனே நான் கால் பண்ணி பேச சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி